வணக்கம். நாங்கள் தான் உங்கள் பிரித்தி டான்ஸிங்லேருந்து இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ பேர் என்னதுன்னா சீக்ரெட் ரூம்ன்ற பார்ட் 1. அந்த வீடியோ வந்து எப்படின்னா ஆளுக்கு ஒரு சீக்ரெட் ரூம் கண்டுபிடிச்சி அவங்க ஒழிஞ்சுப்பாங்க. நாங்கள் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அதை அவங்க வந்து எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். அதான் இன்றைக்கி சேலஞ்சு. நாங்கள் வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கண்ணை கட்ட போகிறோம். கண்ணை கட்டி ஒரு இடத்துல அவரை விட்டுருவோம். அவர் நாங்கள் சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணிட்டோன்னே அவனை கண்ணை விட்டு நாங்கள் கண்டுபிடிக்க வைப்போம். இப்போ இதை கண்ணை கட்டிட்டு அவங்க சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. நீ கண்ணை கட்டிடுறா. நீங்கள் தான் சீக்ரெட் ரூம் எங்கே ரெடி பண்ண போகிறீங்க? வாங்க சொல்லுங்கள். வாங்க சொல்லுங்கள் வாங்க. என்ன உட்காந்து டைட்டாக கட்டுறா. இப்போ இவர் எங்கே சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணணும்னு சொல்ல போகிறாரு பாருங்க. சொல்கிறா. இந்த இடம் தான். எது? இந்த இடம். இதில் ஒளி போகிறீங்களா? சரி ஓகே. இவர் சீக்கிரம் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம போய் இன்னொரு ஆளை சந்திக்கலாம். சார் நீங்கள் எந்த ரூம் செலக்ட் பண்ண போகிறீங்க சார்? நான் இந்த பீரோ தான் யூஸ் பண்ண போகிறேன். பீரோ சைடுங்களா? இந்த பாருங்க, சத்தம் போட சொல்லாதீங்க. ஏன்னா அவர் அங்கே இருக்கார். இவர் வந்து ஏதோ இந்த பீரோ இருக்குல்ல, இந்த சந்தில் தான் இங்கே ஒளிய போகிறாராம். ஓகே, நீங்கள் ரெடி பண்ணிட்டுருங்க, நான் வரேன். இருங்க, நான் போய் அடுத்தால கேட்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட எங்கே ரூம் ரெடி பண்ணுவோன்னு கேட்டேன். இவங்க வந்து ஏதோ இங்கே தாங்க ரெடி பண்ண போகிறாங்க. சரி, அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு ஆளை போய் கேட்கலாம் வாங்க. அடுத்து கணேஷ், நீங்கள் எங்கே கணேஷ் சொல்லி போகிறீங்க? பெட்டு கடையில் ஒழிய போகிறாங்க, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நீங்களும் ரெடி பண்ணிட்டுருங்க. இப்போ வாங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். இவருக்கு ரூம் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, ரூம் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சீக்கிரம் உட்காருங்க. போ பாருங்கள், இது தாங்க அவர் வெளியே போகிறாரு. கேரம் போர்டு வச்சு மறைச்சிக்கோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, ஒரு இடமே தெரியல. நீ எப்படா கம்ஃபர்டபுளாக இருக்காடா? கொஞ்சம் பேக் ஒன்று வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வெட்டி இடமா முடிஞ்சாச்சு. இப்போ இன்னொருத்தருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் இங்கே ஒளி போகிறீங்களா? சரி, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி நிற்க போகிறீங்களா உட்கார போகிறீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் உட்காந்தே ரெடி பண்ண சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியாங்க. உட்காருங்க. இவர் பாருங்க, இந்த பாய் இருக்குல்ல, இந்த பாயை வச்சு இவர் என்ன பண்ண போறாருன்னா, இதை பாருங்க. அப்படி இல்லை, அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, இவர் இருக்கிறதே தெரியல. உங்களுக்கு அப்படி சூப்பராக கரெக்டாக இருக்குடா. நீ தெரியவே மாட்டேடா. ஓகே, வந்துடும். ஓகேங்க, 2 ஆளை வெட்டி வந்து முடிச்சாச்சு. 3வது ஆளாண்ட போயிட்டு நான் காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவர் ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றம். ஏன்னா இவருக்கு அந்த இடம் பத்தலையா, அதெல்லாம் சின்ன பையன் கணேஷன் ஒருத்த சொன்னல, அவன் மட்டும் இவரோட இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டான். இவருக்கு பக்கத்தில் வேற ஒரு இடம் கொடுக்க போகிறோம். இங்கே வேணாம், நீ இங்கே ஒழிஞ்சுக்கோ. சரிங்க, இவர் இடத்த மாற்றிட்டே இருக்காருங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியலன்னு. எனக்கு கொஞ்சம் பண்ண முடியும். டேட்டா முடியும். இவரோட இடம் என்ன தெரியுமா? நீ போட. இவரோட இடம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க. இவர் போய் ஒளிகிறாரான். இவர் பக்கத்தில் தான் இருக்கான். அவனை கேட்டிருந்ததுனால தான் நான் உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறேன். சரி இருங்க, இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவங்க கேட்சர் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க, நான் வந்து சும்மா சொன்னேன். அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இவனை போய் எடுத்து சொல்லிடுறோம். நீங்கள் பாருங்கள். இந்த இடம் செட் பண்ணி வச்சுட்டோம். இருங்க, இது கொஞ்சம் லேட் ஆகுது. நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோம். இவருடைய இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். தெரியுறாரா? சந்தில் தான் இப்போ ஒரு ஒளி போகிறாரு. அவனால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் மூலம் ஒரு இடத்த காட்டினேன்ல, அவங்க இங்கே தான் ஒளி போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி ஏறுங்க, போங்க. போய் ஏறுங்க, போங்க. ஒளிங்க, போங்க. இந்த பாருங்கள், இவங்க வந்து ஒரு சரியான குரங்குங்க. இவங்க உட்காருங்க. இந்த பாருங்க, உட்காந்துட்டாங்களா? இவங்க கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அவங்கள உள்ளே சொருவிட்டு என்னடா இஸ்தச்சுங்க.
அவள் தானே ஓகேங்களா? அப்படியே படுக்கிற மாதிரி படுத்துங்க. காலை மட்டும் அங்கே வைங்க, நீங்கள் படுத்துங்க. இந்த பாருங்க இவங்க எவ்வளோ முழுக்கில் போயிடுவாங்க தெரியவே இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தலையை இது தலையில் கொடுத்துங்க. ஓகேங்க, இந்த இடம் உங்களுக்கு ஓகேவா? நம்ம அடுத்தாளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எனக்கு கூட ஒருத்த ஹெல்ப் பண்ணியிருந்துருப்பான்ல அந்த கவின், அவனுக்கு தான் இடமே தெரியலைங்க. நாங்கள் ஒரு இடத்த தேடிட்டு உங்களுக்கு நாங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுறதை காட்டுறேன். அப்புறம் 10 நிமிஷத்தில் இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. பாருங்க லாஸ்ட்டாக ஒருத்தர் சொன்னோம்ல, ஒரு இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் நெட்டாக திறந்தீங்கன்னா நெட்டாக தெரியுங்க. அது கூட தெரிய மாட்டாங்க. இவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறானே. நம்ம போய் அவரை கூப்பிட்டு வந்துடுவோமா? எல்லோரும் ரெடியாக இருங்க, நான் கூப்பிட்டு வர போகிறேன். பாருங்க இவன் நூடுல்ஸ் ஆகிட்டாங்க இவன். சரி பரவாயில்ல, இவன் கண்டுபிடிக்கிறியாடா? ஓகேங்க. ஓகே சொல்லிட்டாங்க, வாங்க கண்டுபிடிப்போம். 1 2 யார் இங்கே பாருங்க, யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வின்னு. ஓகேங்களா? 1 2 3. உங்களுக்கு 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்து பார்த்துக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க. அந்த கிளாக் தெரியுதா? இப்போ வந்து கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. 2:40 வந்து நான் அவனை இது முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அவன் கண்டுபிடிக்கலாம், அவன் அவுட்டு. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். பாருங்க எடுத்த உடனே ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குள்ள பையனை தான் கண்டுபிடிச்சிட்டான். சரி ஒரு பாய் சொல்லு, ஒரு பாய் சொல்லு. பாய். ஓகேங்க. இங்க பாருங்க இவன் பெரிய வித்தக்காரனா இருக்காங்க. இந்த பாருங்க 2ஆவது ஆளையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்கு, 2 ஆள் கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோதான், பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். போங்க. 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இப்போ 3ஆவது ஆளையும் கண்டுபிடிப்பேன் தீவிரமாக இறங்கியிருக்கான். கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம். இப்போ கண்டுபிடிப்படா. நீ கத்தாதடா, நீ வெளியே போடா. பாருங்க 3ஆவது ஆள் இவன் சரியான ஆள் தாங்க. சரி 4ஆவது யார் கண்டுபிடிக்கிற பார்க்கலாம் வாங்க. பாய் சொல்லிட்டாருங்க அவரு. ஐயோ என்னங்க இவன் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டான். யாரா நீ? திறமையாங்க அவனுக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ கடைசியா உங்களுடைய வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவன் யாரு கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். முதல்ல 10 நிமிஷம் நீ அவங்கள கண்டுபிடிக்கலாம், நீ அவுட்டு. கண்டுபிடிக்கிறான் ஏடி அலையிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேடா. எங்க இருந்தாங்க? பாருங்க இந்த பொண்ணையே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க இவன் மட்டும்தான். இங்கே ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. அதுக்குள்ளே எல்லாரையும் கண்டுபிடிச்சி முடிச்சு இவன் ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே இருங்க, கொஞ்சம் பேசிட்டு வரோங்க. பாருங்க அவன் 5 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ அவன் தான் வின்னர். அவன் வின்னர் இல்லை. இதோ லாஸ்ட்டாக யார் இருந்தாங்க? இதோ பாருங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க, சண்டை போடுறாங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்னு. ஆனால் வின்னர் ஆனது யாருன்னு தெரியுமா? இவங்க தாங்க இந்த சேலஞ்சோட வின்னரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 பாய்.